வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குறள். நம்ம எப்போவுமே வள்ளுவர் தாத்தாவுடைய வசைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதில் அவர் மனிதர்களை, பண்பில்லாத மனிதர்களை மரம்னு திட்டுறார். மரம்னு ஏன் ஒரு வசையிலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உதாரணமாக சொல்கிறார். மரம் போல்வர் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்கிறார். மரம் என்கிறத எதற்கு உதாரணமாக சொல்கிறார்? ஏன் மரம் இல்லாமல் வேறொன்று இல்லை? அந்த கேள்வியை கேட்டால் இந்த குறள் இன்னும் ரொம்ப அழகாக விரியுது. குறளை பார்க்கலாம். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு அல்லாதவர். அறம் போல கூர்மையரேனும், அவர் எவ்வளவு ஸ்கில்டுன்னு சொல்கிறார். நீ மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கலாம். அறம் போலும் கூர்மையரேனும்னா ஒரு மிகப்பெரிய மரங்களை வீழ்த்தக்கூடியது அறம். அப்படிப்பட்ட கூர்மை உடையவனாக இருந்தாலும், அப்படிப்பட்ட திறமைசாலியாக இருந்தாலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கள் ஒரு மனிதனாக இருப்பதற்கு தேவையான பண்புடைமை, எளியோரிடத்து பழகுதல், எல்லோருக்கும் இறங்குதல், எல்லோரிடம் பிறரோடு இணங்கி இருத்தல்ங்கிற அந்த மக்களுடைய பண்புகள், மக்கட்பண்பாகிய பண்புடைமை இல்லாதவர். அவர் தனிப்பட்ட முறையில் எத்தனை திறமைசாலியாக இருந்தாலும், எத்தனை கூர்மையானவராக இருந்தாலும் மரம் போல்வர் அப்படின்றார். இப்போ மரம் போல்வர்னு சொல்லும்போது மரம்னு வேற எங்கெல்லாம் திட்டுறாரு அப்படிங்கிறதையும் அதையும் எடுத்து பார்ப்போம். உரமொருவருக்கு வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு அப்படின்னு சொல்றார். உரம் ஒருவருக்கு வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. அதாவது உரம் ஒருவருக்குள்ள வெறுக்கை, ஒருவருடைய வலிமை என்பது அவருடைய உள்ளத்தின் திண்மை, மன வலிமை. அப்படி இல்லாதவர்கள் மரம் மக்களாதலே வேறு என்றார். இந்த இடத்துல அவர்களெல்லாம் மரம்னு தான் சொல்லணும், மக்கள்னு சொல்ல முடியாது. யாரு? உள்ள வலிமை இல்லாதவன். ஸோ உள்ள வலிமை இல்லாத, உள் வலிமை இல்லாத ஒருவன், ஒரு காத்திற்கோ ஒரு மழைக்கோ சரிந்து விடக்கூடிய ஒருவன், அவனை அந்த இடத்துல மரம்னு சொல்கிறார். ஒரு உதாரணமாக பொக்கலாக இருப்பது, உள்ளே உள்ளீடற்று இருப்பது, ஒரு கல் போலவோ ஒரு இரும்பினை போலவோ இல்லாமல் உள்ளீடற்று இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, இஸ் நத்திங் சப்ஸ்டான்ஷியேட் இன்சைட் அப்படிங்கிறத தான் உள்ளில்லாததற்கு உள்ளுள்ள உரம் யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்களை மரம்னு சொல்றாரு. அந்த உதாரணத்தில் இன்னொரு இடத்துலையும் மரம்ங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாரு. மண்ணோடு இயைந்த மரத்தனையர். இதுல மரத்துக்கு ஒரு குவாலிஃபைடு மரம் சொல்றாரு. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். மண்ணோடு இயைந்த மரம்னா இது இன்னும் மக்கி போன மரம்னு கூட இல்லை, அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். மண்ணிலே விழுந்து மக்கி போன மரம் எப்படி யாருக்கும் பயனடையாது. அதை எடுத்துகிட்டு போய் நீ வேற எதுவும் பண்ணக்கூட முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி மக்கிடுச்சு, அதில் ஒரு பயனும் இல்லை. அது மாதிரி இருப்பவர் யார் என்றால் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர், இரக்கம் இல்லாதவர். மனிதர்களுக்கு கண்ணோடு இயைந்துனா ஒரு இணக்க உணர்வு தோன்றும் பொழுது அதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய இரக்க உணர்வை தானே உணர்ந்து கொண்டு பிறருக்கு இறங்காத ஒருவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துக்கும் மரம்னு யூஸ் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல நாம பார்க்குற இந்த குறளில் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இந்த இடத்துல கூர்மைக்கு எதிராக வைக்கிறார். ஒரே உதாரணம், ஒரே மரம்ங்கிற உதாரணம். எத்தனை வெரைட்டி பாருங்க. ஒரு மாஸ்டர் எப்படி கையாளுறாரு பாருங்க. ஒரு அறம் போலும் கூர்மையரேனும், அவர்கள் மேபி அவங்க ஷார்ப்பாக இருக்கலாம், மேபி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வலிமை உடையவராக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உன்னுடைய மக்கட்பண்பு என்கிற பண்புடைமை இல்லாதவருக்கு நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். அங்கே தான் இது பிடிக்காது. இவருக்கு வள்ளுவருடைய இதை பார்க்கும் பொழுது நண்பர் டெய்லி குரல் ப்ராஜெக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நான் ரெஃபரன்ஸ்க்காக அதை ரெஃபர் பண்ணேன். அதில் அந்த வெப்சைட் எழுதியிருக்கிற நண்பர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறார். மரம்னு சொல்லி ஔவையார் திட்டக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டாக இருந்தது. அதுக்காக அதை இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சேன். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நின்று நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நல்மரம். சபை நடுவே நின்று நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நல்மரம்.
ஒரு 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 எழுத்தை வாசிக்க தெரியாமல் ஒரு சபை நடுவே தற்குறியாக நிற்கின்ற ஒருவன், அவன் அல்லவா நல்ல மரம். காட்டில் நிற்கிற மரமா, அதுவாவது அட்லீஸ்ட் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும். ஒன்று எல்லாம் காஞ்சி முடிஞ்சு கவைன்னு நிற்கும் பொழுது வெறும் இலையெல்லாம் உதிர்ந்த மரங்கள், கொம்புன்னு ஒன்றுமே இல்லாமல் வெறும் கல் மரம் மட்டும் நிற்கக்கூடிய, அடிமரத்தோடு மட்டும் நிற்கக்கூடியது. அப்படியெல்லாம் இருக்கே, அதையா மரம்னு சொல்லுவாங்க. என்ன நடு சபையில் வாசிக்க தெரியாமல் மொழின்னு முழிச்சுட்டு நிற்கிறானே, இவன் அல்லவா நல்ல மரம்னு. மரம்ங்கிற உதாரணத்தை மனிதர்களோட கம்பேர் பண்ணி எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டிய குரல் நண்பர்களை சிந்திக்கலாம். மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கலாம். நன்றி.